சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாலத்தில் ஒரு புதுவாழ்வு, மறுபடி பிறந்த அனுபவம். நம்பிக்கையற்ற ஒரு கூக்குரல். ஜார்ஜ் விட்ஃபீல்டு தமது ஆரம்பகால ஊழிய நாட்களில் நற்செயல்களை செய்வதன் மூலம் பரிசுத்தத்தை அடைய முயன்றார். அதன் ஒரு பகுதியாக அவர் அடிக்கடி சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அவர் ஒரு பாலத்தை கடந்து செல்லும் போது தண்ணீரில் நனைந்து நடுக்கத்துடன் கதறலுடனும் ஓடிவந்த ஒரு பெண்ணை கண்டார். அவள் வறுமையாலும் தன் பிள்ளைகளின் பசியைக் கண்டும் விரக்தியடைந்த ஒரு கைதியின் மனைவி. வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையையும் இழந்துவிட்டேன். என் பிள்ளைகள் பட்டினியால் சாகிறார்கள். என் கணவர் விடுதலையாவார் என்ற நம்பிக்கையும் இல்லை. அதனால் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்ய முயன்றேன். ஆனால் யாரோ ஒரு அந்நியர் என்னை காப்பாற்றிவிட்டார். நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று அழுது புலம்பினாள். தனக்காக தேவனிடம் பரிந்து பேசும்படி விட்ஃபீல்டை அவள் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். சிறைச்சாலையில் ஒலித்த திருவசனம். விட்ஃபீல்டு அந்த பெண்ணுடன் சிறைக்கு சென்று அவள் கணவரை சந்தித்தார். அந்த சூழலில் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டுவதென்று தெரியாமல் அவர் எப்போதும் செய்வது போல தமது வேதாகமத்தை திறந்து வாசிக்கத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கோதேமுவுக்கும் இடையே நடந்த மறுபடி பிறத்தல் குறித்த உரையாடலை உள்ளடக்கிய யோவான் 3ஆம் அதிகாரத்தை அவர் வாசித்தார். அவர் வாசித்து கொண்டிருக்கும் போதே அந்த இருண்ட சிறைச்சாலைக்குள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்கியது. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு. விட்ஃபீல்டு யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்த போது அந்த பெண் திடீரென்று மகிழ்ச்சியால் குதித்தெழுந்தாள். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் இனி அழிந்து போக மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் மறுபடி பிறந்து விட்டேன் என்று சத்தமிட்டாள். ஆனால் அவள் கணவன் நடுக்கத்தோடு, ஐயா, நான் இன்னும் நரகத்தின் வாசலில் இருப்பது போல உணர்கிறேன். அந்த வசனத்தை மீண்டும் ஒருமுறை வாசியுங்கள் என்று கெஞ்சினான். விட்ஃபீல்டு மீண்டும் முதலிலிருந்து வாசித்தார். அவர் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வந்தபோது அந்த மனிதனின் கண்களும் திறக்கப்பட்டன. நான் அதை காண்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று அவனும் ஆனந்தமாக கத்தினான். நிமிஷ நேரத்தில் அந்த தம்பதியினரின் முகம் பிரகாசிப்பதைக் கண்டு விட்ஃபீல்டு திகைத்து போனார். ரட்சிப்பு என்பது கிரியைகளால் வருவதல்ல, அது தேவனுடைய வார்த்தையின் மீதான விசுவாசத்தால் மட்டுமே வரும் என்பதை இந்த சம்பவம் அவருக்கு உணர்த்தியது. கதையின் மைய வசனம். இந்த குடும்பத்திற்கு புதுவாழ்வு அளித்த அந்த உன்னதமான இறைவார்த்தை யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமேன்.